ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயோடர்மாவோட பிக்மெண்டோ ஃபார்மிங் க்ரீமை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபார்மிங் க்ரீம்னு சொல்லலாம், ஃபார்மிங் கிளென்சர்னு சொல்லலாம். நான் கிளென்சராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு தான். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசிலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட். இதெல்லாம் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு பிரைட்டனிங் தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர் தான். இதில் நோ ஃப்ராக்ரன்ஸ், நோ பேரஃபின்ஸ், நோ சல்ஃபேட். அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் இல்லை, மற்ற எல்லா வகையான ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரப்பிங் இருக்கிறதுனால நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். முக்கியமாக வீக்லி 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, ஆல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின்லேயே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதை விட ரொம்பவே பயங்கரமாக தான் இருந்துச்சு முன்னாடி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ரிடியூஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களோட ஸ்கின்னுக்கு பிரைட்டனிங் வேணும், பிக்மெண்டேஷன் இருக்குது, பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.